இன்றைய நாங்கள் வந்து கேட்டோம் தலைவரிடத்தில் என்னை வந்து ஆர்பிஐயில் சேர் என்று சொன்னார். இன்றைய நான் ஆர்பிஐயில் சேர்ந்து விட்டேன். என்ன பட்டார் ஏன்னா அந்த வார்டில் இவர் கவுன்சிலர் நிற்கணுன்றாரு. ஜெயிக்க வச்சு காட்டுறேன், அதான் இந்திய குடியரசு கட்சி. ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் தங்கவயலில் பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடத்துன்னு கேட்டேன். அது கோலார் தங்கவயலில் வார்டு நம்பர் 5 ஓரண்ட் லைனிலாக நாங்கள் கேட்டது பிறகு அவர் வந்து அணுகி எங்களுக்காக அதை வந்து செய்து தரேன், பூர்த்தி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறார். அது அங்கே வந்து என்ன சொல்லுவார், ஏது சொல்லுவார்ன்றதுக்காக ஓரண்ட் லைன் பகுதியில் வார்டு நம்பர் 5 எல்லாம் தெளிவாக தெளிவாக தங்கவயல் என்னென்ன இருக்கிறது எல்லாம் சொல்லுவார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜெய் பீம்க்கு நன்றி பெறுகிறேன். நன்றி.
தியாகம் பண்ணிட்டீங்க தலைவரே. பட்டார் சுரேஷ் இந்திய குடியரசுக் கட்சியில் இன்னைக்கு சேர்றேன்னு சேர்ந்துட்டு அடுத்த சண்டே ஒரு பப்ளிக் மீட்டிங் 30ஆம் தேதி எனக்கு மீட்டிங் கொடுன்னு கேட்டுக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் விலாவரியாக சொல்கிறேன் யார் யார் யோகித்து எப்படி இருக்குது, முனிசிபாலிட்டி யோகித்து எப்படி இருக்குது, முனிசிபல் கமிஷனருடைய யோகித்து எப்படி இருக்குது, டாக்டருடைய யோகித்து எப்படி இருக்குது, என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் யோகித்தம் எப்படி இருக்குது. என்னை கேட்டாங்க ப்ரெஸ்காரங்கெல்லாம். 10 கோடி ரூபாயில் ஆர்டிஓ ஆஃபீஸ் கட்டிக்கிறாங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இல்லை, சேர்ஸ் இல்லை, டேபிள் இல்லை, உட்கார இடம் இல்லை, யாருக்கும் வசதி இல்லை. இதெல்லாம் நான் பப்ளிக் மீட்டிங்கில் பேசணும். நான் டிபார்ட்மெண்ட்டை கேட்குறேன், எஸ்பியை ரிக்வஸ்ட் பண்ணுறேன், பிக்சர் ரோட் பப்ளிக் மீட்டிங்கில் எல்இடி போட்டு காட்டுறேன், எல்லாருடைய யோகித்தை நேருக்கு நேராக பார்க்கணும். என்னை யாரும் ஒன்றும் அசைக்கவே முடியாது. என் யோகித்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு லீடர் கூட இந்த ஊரில் தயாராகிறேன். நான் பேசினதான் எனக்கு பேசவும் முடியாது. நான் எஸ் ராஜேந்திரன் எங்கள் அம்மா மேலே அன்னைக்கு சொல்கிறேன், மை ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன். இதுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு கிடைக்கணும்னாக்கா சுடுகாட்டில் தான் தேடணும். தேடுங்கள், கிடைக்கும். எங்க சுடுகாட்டில் எல்லாருக்கும் சைட்டு கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் இருக்குது சைட்டு இந்த இடத்துல. ஆனால் இடம் தான் இல்லை, யாருக்கு இல்லை. உனக்கு இல்லைன்னா 8 அடி நிலத்துக்கு சண்டை போட்டுக்கிறான் கோர்ட்டில், உனக்கு ரெடியாக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க, பப்ளிக் மீட்டிங்கில் சொல்கிறேன். எல்லாருக்கும் இறங்குதுங்க. தாயார் தலைவர் எஸ் ராஜேந்திரன் கோலார் தங்கவேலில் அவரை போல ஒரு தகுதி வாய்ந்த தலைவனையும் தகுதி வாய்ந்த எம்எல்ஏயும் பார்க்க முடியாத நிலையில அவருடைய தாயினுடைய மறைந்த நாள் இன்று. இந்த இந்த நிலையில நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் தலைவர் எங்கு வந்தாலும் இந்த கல்லறைக்கு வந்துகிறார். அங்க கூட மக்கள் குறைய கேட்கின்றார்கள். அந்த வரிசையில கோலார் தங்கவேலில எந்த இடத்துல போனாலும் அராஜகம், என் முனிசிபாலிட்டி அராஜகம், எல்லா அராஜகத்தையும் மறைக்கின்ற வகையில இன்றைய நேரத்துல தலைவர் முனிசிபாலிட்டியை கைப்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் தப்பா சுரேஷ் அவர்கள் இந்திய குடியரசின் கட்சியில இன்று சேர்கின்ற மக்களின் சார்பாகவும் தலைவரின் சார்பாகவும் இப்பொழுது இந்த இந்திய குடியரசு கட்சியில சேர்கின்ற தலைவர் முன்னணியில சொல்லுங்க. 17 பார்த்து நான் பதறுகிறேன். ஏனென்றால் 17ஆம் தேதிதான் என்னுடைய தந்தை இந்த சமுதாயத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக நம்முடைய ராஜம்மாள் அன்னை அவர்கள் இன்று வளர்த்து பெற்ற தாயாக இருந்து மாபெரும் தலைவர் தந்தை SR அவர்களை இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்தார்கள். பெற்ற தாயும் இன்றைக்கு நிழலுருவாக காட்சியளிக்கிறார்கள். வளர்த்த தாயும் இந்த இடத்திலே நம்முடைய தலைவரை தவிக்க விட்டுவிட்டு மறைந்தார்கள். உடன் பிறந்த சகோதரரும் தளபதியுமாக இருந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்த சுரேஷ் பாபு ஐயா அவர்களும் அந்த தேதியிலே தான் நம்மை நட்டாற்றிலே விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் எத்தனை சோதனை வந்தாலும் துச்சமென புறந்தள்ளி நான் இந்த சமூகத்துக்காக நிற்கிறேன் என்று சொல்லி தலைவர் அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தினுடைய எஃகு கோட்டையாக இருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார்கள். நம்முடைய மான மரியாதையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு உரிய ஸ்தானத்திலே அமர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு நேரம், ஒரு காலகட்டம் இன்றைக்கு நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. ஐயா அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்திலே தன்னுடைய திறமையை நிரூபித்தார்கள். அதே நிலையிலே பாராளுமன்ற கட்டடத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று, அது லோக்சபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும், அவரை இந்த இந்திய திருநாட்டிலே உள்ள மக்கள்
என்றைக்கு தூக்கி அந்த பதவியிலே அமர்த்துகிறார்களோ அப்பொழுது இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே தன்னுடைய கண்களால் அந்த காட்சியை காண்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் உலகம் பூராவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஊமை ஜனங்களாக இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே குரலாக இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பின்னாலே இந்த ஒரு சக்தி தான், தந்தை எஸ்ஆர் அவர்கள் தான் இனி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல் பட்டியல் இனத்தை சார்ந்த மக்கள், உலகம் பூராவிலும் தீண்டப்படாதவர்களாக நடத்தப்படுகிற மக்கள், ஏதுமறியாத அடிமை ஜனங்கள் அவர்களுடைய குரலாக இன்றைக்கு இந்தியா மட்டுமல்லாமல் இந்திய உபகண்டத்தை துணை கண்டத்தை தாண்டி இருக்கிற அல்லல் படுகிற மக்களுக்கெல்லாம் ஒரே குரல் நம்முடைய தந்தை, என்னுடைய தந்தை எஸ்ஆர் அவர்கள் என்பதை நினைக்கும் தோறும் நான் பெருமைப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆறுதலையும் தேர்தலையும் வழங்குகிற ஐயா அவர்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம். இந்த நாளிலாவது ஐயா அவர்கள் மனம் மாறி டெல்லி பாராளுமன்றத்தை அலங்கரிக்க மனதை மாற்றிக்கொண்டு உறுதியோடு நிற்க வேண்டும் என்று இந்த பட்டியல் இனத்தை சார்ந்த மக்களின் சார்பாக அவரை நான் வேண்டிக் கொட்டுக் கொள்கிறேன். கோலார் தங்கவயல் நகரத்திலே உதித்த இந்த ஒரு பெரிய இந்த மிகப்பெரிய சக்தியை வைக்க வேண்டிய இடத்திலே கலசத்தை கோபுரத்திலே தான் வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த திருக்கலசத்தை இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திலே கொண்டு போய் தான் அந்த கோபுரத்திலே தான் அமர்த்த வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம். ஐயா அவர்கள், தலைவர் அவர்கள், தந்தை எஸ்ஆர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றாவது நாங்கள் அவரை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சமுதாயம் வாழ நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்கள் அவர் மனதில் பட்டதை, என்னுடைய மனதிலே பட்டதை நான் அவரிடத்திலே கோரிக்கையிட்டு விட்டேன், சமர்ப்பித்து விட்டேன். இந்த சமுதாயத்தின் சார்பாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அவரோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் தந்தை எஸ்ஆர் அவர்களிடத்திலே நாங்கள் பாதுகாப்பாக நிற்போம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அவர் காலால் இடுகிற வேலையை நாங்கள் தலையால் செய்வோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் எங்களுக்காக இருக்க வேண்டும், எங்களுக்காக உறுதியாக நிற்க வேண்டும். இந்த கொள்கையை விட்டு நாங்கள் பிறகப் போவதில்லை, என்றைக்கும் ஒரு அவர் பின்னாலே நிற்போம் என்று சொல்லி மன்றாடி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பீம். தாயாருடைய 11ஆம் ஆண்டு நினைவு நாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற இயக்க பிரிவுகள், தாய்மார்கள், இயக்கத்தினுடைய முன்னோடிகள், அருமை சகோதரர் பட்டா சுரேஷ் இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்திலே பட்டா சுரேஷ் அவர்கள் தலைவரை அணுகி, நான் இன்று முதல் இந்திய குடியரசுக் கட்சியிலே சேருகின்றேன், எனக்கு எங்களுடைய வார்டில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமும் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. தலைவரும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாரு. விரைவில் அவர் எந்த தேதி சொல்றாரோ அந்த தேதியில் நாங்கள் பரிசீலனை செய்து அந்த பொதுக்கூட்டத்தினே நாங்கள் அறிவிக்குவோம். அதே போன்று பட்டா சுரேஷ் அவர்கள் இன்று குடியரசுக் கட்சியிலே சேர்ந்தது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் இந்த குடியரசுக் கட்சியிலே இருப்பது தான் நல்லது நல்லது என்று கூறுகின்ற பட்டாசு அவர்களுக்கும், இன்று நடைபெறுகின்ற இந்த தங்கவயலிலே நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஊருடைய சட்டமன்ற உறுப்பினர் வெறும் ரோட்ல போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போற நிலையில தான் இருக்கிற வழியா சிறிய வேலைகள், எந்த வேலைகளும் செய்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துன்னு தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு நோயாளிகளும் சரிவர கவனிக்கப்படுவதில்லை. அதே போன்று தாசில்தார் ஆஃபீஸில் போனாலும் அதே நிலை தான், முனிசிபாலிட்டியில் போனாலும் இதே நிலை தான், ஒவ்வொரு ஆஃபீஸில் போனாலும் இந்த நிலை தான் இருக்குது. ஆனால் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது முதலிலே எத்தனை அரசாங்க ஆபீஸருக்கோ அனைவரும் அழைத்து, நீங்கள் தினம் ஆபீஸ்க்கு சரியான முறையில் இந்த தங்கவயலுடைய மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நீங்கள் இருக்க முடியும், இல்லை என்றால் ஒருத்தர் நீங்கள் போயிடணும்னு கூட சொன்னார். ஆனால் தளபதி அவர் இருந்த காலம் ஒரு போர்க்காலம். அது எல்லா வேலைகளும் நடந்து இருந்துச்சு, மக்களுக்கு எல்லா வேலைகளும் கிடைச்சது, மக்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைத்து இருந்தது.
ஆனா இப்போ வந்து இந்த 20 ஆண்டு காலமா நமக்கு பார்க்கும் போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க தகவல் மக்கள். எந்த ஒரு அணுகுமுறையும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. வந்தாங்க, ஏமாத்தினாங்க, அவங்கவுங்க பின்ஷனை வாங்கி சேர்ந்துட்டாங்க, அவங்க ஊர்ல போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த அம்மாவும் 2 முறை வந்திருக்காங்க, வந்தாங்க, ஒன்றும் இல்லை, வெறும் மந்திரிங்க வராங்க, போஸ்ட் கொடுக்குறாங்க, போறாங்க வராங்க, அது மாதிரி தான் இருந்தது. இந்த தங்கவயல் கூட அப்படிதான் இருந்தது. ஒரு எம்எல்ஏ கூட, ஒரு எம்பி கூட, மினிஸ்டர் கூட, டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் மினிஸ்டர் கூட வந்து திரும்பி பார்க்காத அளவுல தான் இருந்தது. ஆனா சட்டமன்ற உறுப்பினராக தளபதி அவர் தேர்ந்தெடுத்த பிறகுதான் இந்த ஊருக்கு மந்திரிலாம் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் தளபதி தான் செய்திருந்தது. தளபதி என்ன சொல்றாரு அதுதான், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. யாரும் போயிட்டு அரசாங்கத்துல வந்துட்டு அதிர்ட்டி பேசுற அளவுக்குள்ள யாரும் கிடையாது. இந்நாள் சீஃப் மினிஸ்டர் முதல்வர் சித்தராமையா கூட சொல்றாரு, அப்படியே கோட் பண்ணி சொல்றாரு ஒரு பேரும். அப்படி சொல்லும் போது நம்ம தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அப்படின்னும் போது நம்மளுக்கெல்லாம் பெருமை இருந்தது. இது மாதிரி சவுண்டா பேசுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, அதிர்ட்டி பேசுவாங்க, இப்படியெல்லாம் இருந்துச்சு. இது மாதிரி சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இல்லாத போயிட்டாங்களே, இந்த நேரத்துல இருந்து அவரே வேதனை பண்றாரு. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கிறது அந்த யோகியத்தில் இருக்குது, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அங்க போய் கமெண்ட் பண்ணோம், உக்காந்துட்டு ஐயோ சாமி, ஆமா சாமி, குலாம்ஸ் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறது கிடையாது. அதை கோட் பண்ணவன கரெக்டா பேசுறாரு பார் தளபதி கூட. எந்த ஆபீசருக்கும் குலாம் கிடையாதுனாலே என் வேலைகள் என் தொகுதி மக்களுக்கு நடக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி பேசுற அளவுக்கு இருக்கணும். அந்த கமாண்டிங் எல்லாம் போயிடுச்சு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. வச்சிருக்கிறது ஒரு ஓட்டு தான், எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போகலாங்க எல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டு இன்னைக்கு அவங்க மனசுக்குள்ள குமுறுனுக்குறாங்க எல்லாமே. என்னால நம்ம தெரியாத ஒரு தவறை செய்துட்டுமே, இந்த மாதிரி ஒரு நல்ல எம்எல்ஏ நம்ம ஊர்ல விட்டுட்டுமே, நம்ம இந்த தங்கவயல்ல பிறந்து வளர்ந்த ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினரை நம்ம விட்டுட்டுமே இன்னைக்கு வேதனை பண்றாங்க. அது மாதிரி மீண்டும் வருகின்ற சட்டமன்ற நேரத்துல தெளிவழிஞ்சு நம்ம தங்கவயல்ல இருக்கிற தளபதி அவர்களை தேர்ந்தெடுத்தாதான் நம்மளுடைய தங்கவயலுடைய பிரச்சனைகள் என்னன்றது தெரியும். வெளியூர்காரர்கள்லாம் அவ்வளவு தெரியாது. அதனால மீண்டும் மீண்டும் அது மாதிரி தவறுகளை செய்யாத தளபதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தாயுடைய அந்த நினைவு நாளிலே அனைவரும் சபதி ஏற்போம் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். ஜெய்பீம்.